எல்லாத்துக்குமே வணக்கங்க. இது நேத்தைக்குள்ள அப்டேட்டு தான் இது. நேற்று வந்து ஐயப்பாக்கத்துலேருந்து பஸ்ஸா நகர் போனேன். பஸ்ஸா நகரில் வந்து ஒரு 4 டாக்கு வந்து சர்ஜரிக்காக எடுத்துகிட்டு போனேங்க. அதோட அப்டேட்டு தான் இது. ஏன்னா வந்து ரோட்டில் வந்து எல்லாமே வந்து அடிபட்டு இறக்குது. நிறையா வந்து பசியாலையும் பட்னியாலையும் இறக்குது. அதுக்காக தான் வந்து சர்ஜரிக்காக வந்து நம்ம இந்த டாக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாலுமே வந்து வேறு இடத்துல இருந்து பிடிச்சதுனால வந்து ஒரு மூஞ்சை பார்த்து இன்னொரு மூஞ்சி வந்து ரொம்ப பயப்படுது. பயத்திலேயே ஓடி போகுது. ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் பிடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோக்காரங்க வந்து நாயினால் ஏற்றவே மாட்டேங்கிறாங்க. ஒரு சில நல்லவங்க தான் வந்து ஏதோ பாவம் பார்த்து ஏற்றுறாங்க. காலையில் 9 மணிக்கு போனேன். ஆனால் வந்து இங்கே வந்தது எத்தனை மணிக்கு தெரியுமா? 2 மணிக்கு தாங்க வந்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து இதெல்லாம் வந்து செய்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்குக்கு வந்து சாப்பாடு போடுறது, அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவு வந்து ஒரு 50 100 கொஞ்சம் உதவி பண்ணீங்க அப்படின்னா இந்த டாக்குக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டும் கண்டுக்கிறதில்ல. எல்லாரும் வந்து இதை துரத்தி அடிக்க தான் செய்கிறாங்க. தெருவில் வந்து ஒரு ஓரமாக நாய் கிடந்துடக்கூடாது, உடனே கல் எடுத்து எறிகிறது. இந்த மாதிரி ரொம்ப அநியாயம், ரொம்ப டாக்குக்கு எதிராக கொடுமை நடக்குது. இந்த கொடுமையை தடுக்கணும், இதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரே வழி வந்து ஏபிசி சர்ஜரி பண்ணுறது தான். அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறேன். ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா இந்த குட்டிங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியும். நான் பண்ணுற ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன். ஏன்னா எனக்கும் அவ்வளோ பெருசாக வருமானம்லாம் கிடையாது. நானுமே வந்து கஷ்டப்பட்டு என்னோடய வருமானத்தில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக காட்டுறேன். முடிஞ்சவங்க வந்து கொஞ்சம் என்னோடய ஜிபே நம்பர் வந்து இதே தான், ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் இருக்குது. அதையுமே நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறையா டாக்குக்கு ஃபீமேல் டாக்கு நிறையவே இருக்குது. ஐயப்பாக்கத்தில் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணுறதே கிடையாது. அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து இந்த சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.